சார் என் மனசில் ஒரு கேள்வி வந்து எழுது சார். இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் தான் வந்து நீங்கள் கைது செய்யப்படுறீங்க. அப்படி இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய உருவ சிலை வந்து இங்கே இருக்குது. ஏதோ முரணாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது சார். முரண் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அம்மையார் ஆட்சி காலத்தில் தான் நான் கைது செய்யப்படுறேன். அப்போ பொன்மோனிக்கல் எஸ்பின்னு சொன்னேன் இல்லையா, அப்போது சில அதிகாரத்தில் உள்ளக்கூடியவர்கள் ஆட்சியாளருக்கு வந்து கட்டுப்பட்டு சில நேரங்களில் நல்ல அதிகாரி கூட சில இடத்துல பண்ணுவாங்க. நான் தொடர்ந்து பொதுநல வழக்குகளை பதிவு பண்ணுறேன். உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்கு பதிவு பண்ணிட்டே வரேன். 2012ஆம் ஆண்டு மாமல்லபுரத்தில் சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்கள் சங்கம் வந்து நடத்துவாங்க. 2012 வந்து நான் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கேன். எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்ச ஒரு தலைவர் வந்து ராமதாஸ் ஐயா அவர். இன்றைக்கி வரையும் தமிழ்நாட்டில் அவர் பைலா மாதிரி ஒரு பயம் கொண்டு வர முடியாது, ஒருத்தன் கொண்டு வர முடியாது. இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனில் அந்த பைலா வாங்கி படித்தேன். இவ்வளோ பெரிய சிந்தனையாளர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை ஏன் குறி வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த திருமாவளவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஈகோ பிரச்சனை தான் அது பெருசாக வந்து ஒரு சாதிய பிரச்சனையாக 2 இடத்துலையும் மாறி இருக்கு. அது அதே கேட்டப்போ தான் வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இதெல்லாம் வந்து திருமாவளவன் கொண்டு வர்றார். அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை அந்த கூட்டத்தை போட்டு அவங்க தொடர்ந்து அவங்கள பற்றி விமர்சனம் செஞ்சும் போது எனக்கு அதை ஒரு இயக்கம் ஆரம்பிப்பதற்கே வந்து சமூகத்தில் நல்லிணக்கத்தோட பழகணும், அமைதியாக வாழ்க்கை வாழணும், மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை எடுத்து நம்ம சொல்லணும். நீங்கள் பெரியாரை சொல்கிறோம், பெரியார் எனக்கு பிடிக்குது 2வது. ஆனால் பெரியார் சில விஷயங்கள் அரசியல் அதிகாரத்தில் இல்லாத போதே அதிகாரத்தில் இருக்கிறவங்க வேலை வாங்கினார். அந்த மாதிரி நம்ம ஒரு மனசில் ஒரு விஷயத்த நம்ம இல்லைன்னா கூட ஏதோ ஒரு விஷயத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம். அப்போ இந்த சாதி ரீதியான பிரச்சனைகள் கிளம்பி வருதுன்னு நான் வந்து நீதிமன்றத்தை நாடுறேன். அப்போ 2012 நான் புகார் கொடுக்குறேன். அப்போ ராமதாஸ் அவர்கள் மேலும் சகோதரர் காடுவெட்டி குரு மேலும். காடுவெட்டி குரு வந்து அப்போ எனக்கு ஐயப்பன் தாங்க அலுவலகம். அவரே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு மேலே வந்து காலையிலே வந்து ஆஃபீஸை அடித்து உடச்சி நொறுக்கி போயிட்டாங்க. அப்போ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஏன் பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி இவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்கிறார்களோ அவர் தான் ஆளுங்கட்சியாக வருவாங்கன்ற டிசைடிங் ஃபேக்டர். அப்படியாப்பட்ட நபர் வந்து பயப்படுறாங்க 2 அரசியல் கட்சிகளுமே. அப்போ என் வழக்கு வந்து தொடுத்துருக்கேன். என்னென்னா இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை குறி வைத்து நீங்கள் வந்து தொடர்ந்து தாக்குதல் பண்ணுறீங்க, அது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு இயக்கமாக சம்மந்தம் இல்லாது, அது தடை செய்யணும், அந்த மாதிரி கூட்டங்களை தடை செய்யணும்னு சொல்லி கேட்குறேன். அப்போ காடுவெட்டி குரு அவங்களுக்கு ஆஃபீஸ் அடித்து உடைக்கிறாரு. அப்புறம் சம்பவங்கள் நடக்குது, போலீஸ் பாதுகாப்பு தரம் பண்ணுறாங்க அவங்க பயந்துக்கிட்டு. அப்புறம் நீதிமன்றத்தை நாடுறேன். 2013 இந்த கேஸை நான் நாடி கொண்டு வரேன். 2013 அப்போது அவசரமாக வந்து அந்த கலவரம் உருவாகுது. 2013 அப்போது அம்மையாருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க காவல்துறை. இந்த மாதிரி கூட்டத்தை தடை செய்யணும்னு சொல்லி பத்திரிகையாளர் வாராகியும் இந்த மாதிரி விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காருமா அப்படின்னோடனே சட்டமன்றத்தில் அன்றைக்கி இருக்க இந்த எதிர்கட்சிகள் வந்து ஜஹருல்லா, சரத்குமார் இது போன்ற பல தலைவர்கள் வந்து அங்கே கேள்வி எழுப்புகிறாங்க. அப்போது அம்மையார் வந்து அவங்க சொன்னாங்க, இந்த கூட்டம் எதற்காக, எப்படி துவங்கப்பட்டது, எதற்காக கலவரம் உருவாச்சு, ஒரு 1.5 மணி நேரம் பத்திரிகையாளர் வாராகியுடைய வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்தையும் அந்த அம்மா 1.5 மணி நேரம் அசம்பிளியில் பேசுகிறாங்க. அப்போ ராமதாஸ்கிட்ட வந்து அந்த பாதுகாப்பை எடுத்து எனக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்குறாங்க. எனக்கு ஒய் ஸ்கேல் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. வீட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 போலீஸ் நிற்க வச்சுட்டாங்க. திடீர்னு பார்க்குறேன் அன்றைக்கி தான் விஜயகாந்தோட சண்டை போட்டு வரோம் 2 நாளைக்கு முன்னாடி. அது பார்த்தா வீட்டில் 100 பேர் நிற்கிறா, போலீஸ் அவரை நிற்கிது. சார் கைது புழுக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு வரேன். இல்லை சார், மேடம் வந்து அப்போ ஜார்ஜ் கமிஷனர் மேடம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு குடும்பத்துக்கு கொடுக்க சொன்னாங்க. இவ்வளோ போலீஸாங்க பாதுகாப்பு, 100 பேர் ரோட்டு முழுக்க நிற்கிறீங்க, என்னங்க பண்ணுறது, எப்படிங்க அப்படின்னா. அப்போ கமிஷனரே அப்போ ஜார்ஜ் பேசி, சார் மேடம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து சில விஷயங்களே ரொம்ப ரேர் கால் சார், அவங்க என்னை டைரெக்டாக கூப்பிட்டு சொன்னாங்க, வாராகியே அவர் ஃபேமிலியும் செக்யூர் பண்ணுங்கன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதில் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 12 வருஷம் பாதுகாப்பில், காவல்துறை பாதுகாப்பில் அந்த வயசுகேலில் இருந்தேன். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டினா, அதுவே அந்த போராட்டம் நடத்தும் போது அதான் வழக்கு போடும்போது கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்திருந்தா எனக்கு கொண்டு இருப்பானுங்க கண்டிப்பாக. அவரே சொல்லியிருப்பார், போட்டு வாங்கடா முதல்ல, அவன் தொல்லை தாங்க முடியடா. ஆனால் நான் அந்தளவுக்கு அவருக்கு அறிவாலயத்தில் என்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு கோபாலபுரத்தில் பல வழக்குகளில் அவருடன் நான் வந்து சந்திச்சிருக்கேன். ஆனால் அதில் ஒரு நேர்மையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் பாதிக்கப்படும் போது கலைஞரிடம் பேசும்போதெல்லாம் என்ன பண்ணுவார், நான் கலைஞர்கிட்ட அப்போ எனக்கு சண்முகநாதன் தான் எனக்கு எல்லாமே விஷயம். அப்போது ஐஜியாக இருந்தவர் ஜாஃபர் சேட்டு இன்றைக்கும் இருக்கார். நான் தொடர்ந்து அவ்வளோ குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க, அது மக்களுக்கு எதிரான திட்டமாக இருக்கும், இல்லை ஒரு போராட்டத்தை கொண்டு வருவேன். அப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். காரி உமிழும் போராட்டம்னு ஒன்று சென்னை மாநகராட்சி முன்னாடி வச்சேன். அப்போ மேயர் வந்து மாசு. அப்போது ஒரு திட்டத்தை கொண்டு வராரு மாசு. என்னென்னா
எச்சத்து போனால் ஒரு பெனால்ட்டி, வீட்டில் குப்பை வெளியில் போட்டிருந்தீங்க பெனால்ட்டி அப்படின்ற மாதிரி நிறைய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு அடக்குமுறையை கொண்டு வர மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா மக்கள் எப்பவுமே தொடர்ந்து காலையில் எழுந்தவுடனே சென்னையில் இருக்கிற வேலைக்கு போகிறத பார்ப்பானா, குப்பை கொட்டுறதை பார்ப்பானா, பிள்ளைங்களுக்கு சோறு போடுறத பார்ப்பானா, இல்லை இதை வச்சு பார்ப்பானா. ஆனால் அந்த திட்டம் தேவையான்னு கேட்டால் நிச்சயமாக அது கண்டிப்பாக தேவை. நாடு சுத்தமாக சுகாதாரமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த அளவுக்கு நடக்க முடியும். ஆனால் அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்காம இன்னைக்கு நான் இப்போ சொல்லுவேன், நார்த் மெட்ராஸில் பெண்கள் கழிப்பறை போனால் இயற்கை உபாதை பூமை கூட சரியாக போக முடியாது. அங்கே சுகாதாரத்துக்கான எந்த விதமான அடிப்படை நார்த் மெட்ராஸில் அப்போ கிடையாது. இப்போயாவது ஓரளவுக்கு இருக்குது. அன்றைக்கெல்லாம் சுத்தமாகவே அது இல்லாமல் போடுறது. இப்போ இந்த அடிப்படை வசதியெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்காம நாயும் மனுஷனை ஒன்றா படுத்துருக்காங்க ரோட்டில். அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எச்சத்துப்பாத, குப்பை கொட்டாத, பெனால்ட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினா மக்களுக்கு அதை அச்சுறுத்தல். இலவச கழிப்பிடம் கூட வந்து சரியாக வந்து காசு வாங்கி தான் கவுன்சிலர் காசு கொடுக்குறான். அதையெல்லாம் சரி பண்ணிட்டு வாங்கய்யா முதல்ல அப்படின்னு நான் ஒரு இது பண்ணேன். அப்போ மேயராக இருந்தவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் என்கிட்ட சொல்லியிருக்கலாமா சார், நீங்கள் டேட்டா போய் ஜூவிலாம் போய் ஏன் சார் ஜூனியர்லாம் இப்போ பெரிய செய்தி. அது கலைஞர் அன்னைக்கு அறிவாலயத்தில் படிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சேட் அவர் ஐஜியும் மேயரையும் கூப்பிட்டு சத்தம் போறையோ, அவன் பைத்தியாரம் மாதிரி வந்து காரி துப்புன்னு சொல்லுகிறான் மாநகராட்சிக்கு முன்னாடி, அது என்னன்னு பார்த்து பேசி முடிங்க அப்படின்னாரு. உண்மையாகவே சொல்கிறேங்க, அன்னைக்கு ஜாஃபர் சேட் லைனில் வந்தார், மேயராக இருந்த மாசு வெளியில் வந்தார். வந்து சார் உங்களை சந்திக்கணும் சார், என்ன சார் பிரச்சனை சொல்லியிருக்கலாமா சார் என்கிட்டனாரு. என்னை மேயரே கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் ஜாஃபர் சேட் அவர் ஐஜி வந்து ஆஃபீஸ்க்கு வர சொல்லி, ஏங்க ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வரோம், அந்த திட்டத்தை ஏங்க நான் சொன்ன அடிப்படையாக என்னங்க பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வரையும் பெண்கள் வந்து கழிப்பிட வசதி இல்லாமல் நார்த் மெட்ராஸ் சுற்றிட்டு இருக்காங்க. ரோட்டில் உட்காரும் போது நமக்கு அசிங்கமா இல்லையா? இத்தனை நாள் காலம் நீங்கள் ஆட்சி செஞ்சிருக்கீங்க, இதில் என்னங்க தப்பு இருக்குது? அடிப்படை வசதி செய்து கொடுங்க. பான்பராக்க தடை செய்யப்படும் உங்களால் ஊர் முழுக்க அரசாங்கத்தை வந்து ரோட்டில் வரையும் காரி துப்பி வச்சிருக்கான். அதையெல்லாம் எச்சத்துப்புனா காசு கொடுக்கணும்னா முதல்ல பான்பாக தடை பண்ணி தான் நாங்கள் வரணும். இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம எடுத்து சொன்னோம். அப்போ கலைஞர்கள் கவனத்துக்கு வந்தது, அந்த திட்டத்தை கேன்சலும் பண்ணிட்டார். அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களுடன் நம்ம வந்து ஃபைட் பண்ணி சோஷியல் மென்டாலிட்டியோட நம்ம வேலை பார்த்தோம். இங்கே இருக்கக்கூடிய அருண் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நடந்த சம்பவத்தை தான் சொல்கிறேன். உண்மையாகவே இதுவரையும் நான் எந்த தொலைக்காட்சியிலையுமே சொல்லாத விஷயத்த சொல்கிறேன். என்னுடைய தொலைக்காட்சியில கூட நான் சொல்லாத விஷயம். தமிழக அரசுக்கு, அன்னைக்கு இருந்த தமிழக அரசுக்கு, குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு, டிஜிபிக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்படுவதற்கு என்ன காரணம். இன்னைக்கு இந்த தேதியில் இன்னைக்கு கொலை செய்ய போகிறாங்கன்னு தெரியும். எல்லாரும் கண்டுக்காமல் விட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் அருண் வந்து எந்த மாதிரியான விஷயத்தை திசை திருப்பினார் வரையும் தெரியும். அந்த சூழ்ச்சியில் விழுந்த நபர்கள் யாருன்னு தெரியும். நீங்கள் சும்மா 100 பேரை மிரட்டுறதுக்காக வந்து அன்றைக்கி இருந்த அருண் வந்து 10 வக்கீல்கள்லாம் வந்தான பிரச்சனை வரணும், வக்கீல்களாக சம்மன் கொடுக்க அமைச்சாப்புல. சார் அவன் சைக்கோ, அதனால் ஒன்றும் அது பண்ண முடியாது, அப்படி தான் இருக்கும் அந்த அதிகாரிகள் பண்ணுறதெல்லாம். ஸோ நம்ம எதிர்த்து நின்று போராடும் போது இவருக்கு பொய் வழக்கு அடுத்தது போடுறாரு. இல்லை சார், இப்போ பொதுவாக நம்ம கேட்போமே, அந்த டைமில் நம்ம ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வராக இருக்காங்க, அவர் எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணுறீங்க. அப்புறம் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்காருங்க, அவர் எதிர்த்து ஒரு போராட்டம் வந்து பண்ணுறீங்க. ஒரு சாதாரண மனுஷனால ஒரு முதலமைச்சர் எதிர்த்து போராடுற அளவுக்கு ஒரு சக்தி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சக்தி இருக்குது இப்போ வரைக்கும் வந்து சொல்கிறாங்க, இல்லை வாராகி வந்து பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து இயக்குறாங்க அப்படின்ற விமர்சனம் வருது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையாக பின்னாடி ஏதாவது இயக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல? நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக நினைக்கிற விஷயம் என் தாய், தெய்வம். அவர்கள் மீது சத்தியமாக சொல்கிறேன், இதுவரையும் வாராகி என்பது தனி மனிதனுடைய போராட்டம் தான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்குது காரணமே தவிர, ஒருத்தர் கூட என் பின்புலமாக இருந்து செயல்பட்டு இருந்தாங்கன்னா இந்த 2.5 வருஷம் நான் இந்த 3 வருஷம் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் நான் சிறைச்சாலையில் இருந்திருக்கேன். பல போராட்டங்களில், பல வழக்குகளில், 2 குண்டத்தடுப்பு சட்டங்களில், 11 மாதம் சிறைச்சாலையில், 21 வழக்குகளை வாங்கி. அப்படி இருந்தால் நான் இருந்த வசதி வாய்ப்புகள், நான் ஏற்கனவே என் குடும்பத்தார் நடுத்தரமான குடும்பம், ஆனால் தொழில் ரீதியான குடும்பம், வருமானத்துக்கு உள்ள குடும்பம், எல்லாத்தையும் முடக்கி ஒரு அரசாங்கம் நசுக்கி எடுத்து இன்னைக்கு தேதி வரையும் என்னை வந்து 1000 ரூபாய்க்கு கூட கஷ்டப்படுற அளவு தான் கொடுத்து வச்சாங்க. என் நண்பர்கள் சர்க்கிள் இருக்குல்ல, அந்த நண்பர்கள் சர்க்கிள் எங்கேருந்து வந்துச்சு தெரியுங்களா? என்னோட போராட்டத்தை பார்த்து வந்தவர்கள், என்னுடன் படித்தவர்கள் அல்ல, என்னுடன் வந்து பழகியவர்கள் அல்ல, எதுவுமே கிடையாது. போராட்டத்தை பார்த்து என்னுடைய விஷயத்தை பார்த்து ரசித்தவர்கள் தான் எனக்கு இன்னைக்கு வரையும் உதவி பண்ணுறாங்க. எனக்கு எந்த அரசியல் பின்புலமும் எனக்கு எந்த காலத்துலையும் கிடையாது, இருக்காது. எல்லாரும் எந்த கட்சியாக சார்ந்து பேசுவாங்க, பார்த்துருப்பீங்க. நான் என்றைக்குமே ஒரே நடுநிலையோட தான் இருப்பேன். விஜய் அவர்கள் நல்லது பண்ணான்னா விஜய் அவர்கள் நல்லது பண்ணான்னு பாடிட்டு போகிறேன், தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு தான் போகிறேன். எனக்கு ஒன்றும் தேவையான விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த சிறைச்சாலையில் என்ன கிட்டத்தட்ட குண்டத்தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக எனக்கு வந்து தனிமை சிறையை கொடுத்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஆனால் நான் சிறைச்சாலையில் எங்கே நான் அதை சொன்னேன், வெளியில் எங்கே தப்பு பண்ணாலும் நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் வெளியில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும் போது கேள்வி கேட்குறேன், வெளியில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தப்பு நடக்கும் போது நான் கேட்காம இருப்பேனா?
அப்படின்னு சிறைச்சாலையில் நடந்த தவறுகளை சுட்டி காட்டணும். இன்னைக்கு வரையும் என் மேலே உண்மையாகவே நான் சொல்கிறதுக்காகலாம் சொல்லலை, இதுக்கு முன்னாடி சிறையில் இருந்த பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க, சிறைச்சாலையினுடைய பைலாவும் மேனுவல் படிச்சிட்டிங்கன்னா யாருக்கும் நீங்கள் போய் தேவை, தண்ணி காட்டலாம் காவல்துறையை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நாம் வந்து மக்களுக்காக ஒரு போராட்டம் பண்ணுறோம்னு சொல்கிறோம். ஸோ இதனால் கைது செய்யப்படுறோம், இது ஒரு பக்கம் இருக்குது சார். ஆனால் இதனால் நம்ம குடும்பத்தார் வந்து பாதிக்கப்படுறாங்களா? நீங்கள் ஏன் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து யோசிக்கவே இல்லையா? இல்லை நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இந்த மக்களுக்காக தான் நினைக்கிறீங்களா சார்? இல்லைங்க, எனக்கு இப்போது நான் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் நான் வந்து உண்மையாகவே முழுக்க இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும்னு நினச்சோம். தப்பு நடக்கும்போது கேள்வி கேட்கணும்னு நினச்சோம். அது சின்ன வயசுலேருந்தே அது மனசுக்குள்ளே ரத்தத்தில் ஓடினது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க இந்த அரசாங்கம் மிகப்பெரிய வலிமை வாய்ந்தது. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, அது பதில் சொல்லவே விட்டுட்டேன் நான். சராசரி மனுஷனுடைய சாதாரண ஒரு ஆள் எப்படி ஒரு முதலமைச்சரை எதிர்த்து போராட முடியும்னா, சராசரி மனுஷன் நினைச்சா சாதிக்க முடியுன்றதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் அரசாங்கம் வலிமை வாய்ந்தது, லட்சக்கணக்கான மடங்கு வலிமை வாய்ந்தது. ஒரு தனி மனிதனை விட அது வலிமை வாய்ந்தது தான், பெரிய நெட்வொர்க்கு. அதை எதிர்த்து போராடுறது வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய விஷயம்னா என் குடும்பத்தார்கள். எவ்வளோ விஷயம் வந்தாலும் தப்பு பண்ணல, நியாயமான விஷயத்த நான் போராடுறேன், அப்போ உனக்கு எதுக்குறா அப்படின்றதுல தெளிவாக பார்த்துக்கலாம் அப்படின்றதுல என் தாயும் என் குடும்பத்தாரும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதை தாண்டி என் நண்பர்கள் சர்க்கிள் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் இந்த சிறைச்சாலை போராட்டங்களை எப்பவுமே நான் சொல்லுவேன். சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறைவாசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என் சிறை காலகின்ற பழக்கத்தில் இருக்காங்க. சிறையில் உள்ள எல்லாமே பெரிய ரவுடியெல்லாம் பார்த்துருக்கேன். பெரிய ரவுடிகள் எல்லாமே என்னை வந்து பாஷா படத்தில் வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி கை வச்சு முத்தம் கொடுத்துட்டு போனவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சிறைச்சாலைக்குள்ள. ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 சிறைச்சாலை சென்ட்ரல் ஜெயிலில், பிரிசன் 1 பிரிசன் 2 ரெண்டுமே சீரழிஞ்சு போச்சு. அங்கே பவர் செக்டர் இப்போ புதுசாக ஒரு டிஜிபி போட்டாங்க. அங்கே ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து விஜிலன்ஸில் இருக்கார், சாதிக்குன்னு என்னமோ ஒரு ஏசி அந்த டெப்டி ஜெயிலர் ரேங்க்னு நினைக்கிறார். அவர் நினச்சா அந்த ஜெயிலை இன்றைக்கி வரையும் நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். அவர் நினைக்கிறவன் தான் வந்து அவனுக்கு என்ன கிடைக்கும் கொடுப்பாரு. சிறைவாசிக்கு என்ன தேவையோ காசை கொடுத்தீங்கன்னா என்ன வேணால் கொடுப்பாரு. நான் கடந்த முறை சங்கர் அவர்கள் ஏடிஜிபி இருந்த காலகட்டத்தில் நெருக்கமாக சொல்கிறேன், எங்க இந்த சாஜிக்ன்ற ஒரு டெப்டி கமிஷனர் செல்ஃபோன் வந்து உள்ள கொண்டு வராருங்க, சிறைவாசிகளுக்கு தவறான பழக்க வழக்கத்தை கொடுக்குறாருங்க. அவனுக்கு எவனும் ஒரு செட்டாவில் வச்சுக்கோ சிறைவாசி, உடனே அவன் மேலே பெட்டிஷன் எழுதி ரிப்போர்ட்டை போட்டு டிஜிக்கு அனுப்பிச்சு அவனை கொண்டு வந்து ஏதாவது சிறைச்சாலையில் மாற்றிடுவார். நீ சேலத்துக்கு போ, வேலூருக்கு போ, இந்த குடும்பம் சென்னையில் இருக்கும், வேலூர் போக முடியுமா? ஸோ இப்படி வந்து சிறைத்துறையை ரொம்ப மோசமாக, இது வந்து சிறைத்துறை வந்து சாதாரணமாக ஒரு நிமிஷத்துலேயோ 1 மணி நேரத்துலேயோ பேசி முடிச்சிட முடியாது பிரதர். ஒரு தனி உலகம் சிறைச்சாலை. இப்போ அந்த சிறைச்சாலையில் வந்து அந்த போதைப் பொருட்கள் கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க, அந்த ஃபோன்கள் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்போ காவல்துறை மூலயமா தான் கிடைக்குதா சார்? பெரும்பாலும் காவல்துறை மூலயமா தான் கிடைக்கும். இதை பாருங்க, ஒரு செல்ஃபோன் எவ்வளோ பெருசு, மினிமம் ஐஃபோன் இருக்குது உள்ள, தெரியுமா உங்களுக்கு? இப்போ லேட்டஸ்ட் மொபைல், நான் வெளியில் வரும்போது லேட்டஸ்ட் மொபைலை பார்த்தேன். பிரிசன் 2ல் ஹெச்எஸ்ல பார்க்குறாங்க, பல பேர் டெஸ்ட் இருக்கு. ஏன் பிரிசன் 1ல் நீங்கள் இதெல்லாம் வந்து ரெக்கார்டு, நான் பொய்யெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நான் கற்பனையில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சிறைவாசி ஹெச்எஸ் பிரிசன் 1ல் 2 லட்சம் ரூபா நோட்டை உள்ளே வச்சிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? புது நோட்டு வச்சிருந்தார், தெரியுமா? எப்போ எதில் வெளியே வந்துச்சு? அது திரும்பி கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கட்டு நோட்டு உள்ள நோட்டு வேலை செய்யுதுங்க. சிறைச்சாலையை பொறுத்தவரை பீடி தான் டாலர் மாதிரி பீடி கொடுத்தீங்கன்னா எவனவனா கொண்டுடுவான். அப்படி ஒரு சிறைச்சாலையில் அப்படி தான் அயோக்கியத்தனம் நடக்குது. அதுக்கு துணை போகிறதுக்கு இந்த சாஜிக் போன்ற, அதுவும் இந்த ஸ்பெஷல் டீம்னு ஒன்று இருக்குது. இதான் சொன்னேன், ஒரு நேரத்தில் இந்த விஷயத்தை ஒரு பாட்டாக பேசுனீங்கன்னா சிறைச்சாலையை பிரித்து மேஞ்சிடலாம். இன்றைக்கி வரக்கூடிய டிஜிபி புதுசாக இன்றைக்கி பதவி ஏற்றுட்டார் நினைக்கிறேன் நேற்று, அவர் இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கணும். 2வது சிறை காவலர்கள், நம்ம சிறைவாசியில் விட்டுருங்க, நான் தவறு செஞ்சுருக்கேன், தவறு செய்யாமல் உள்ளே வந்திருப்பேன். ஒருத்தன் சம்பளம் வாங்கிட்டு வந்து ஒருத்தன் சிறைவாசியாக இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் சிறை காவலர்கள். நமக்கு சம்பளம் சிறைவாசிகளுக்கு ஒரு மாதம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? சராசரி வந்து 2000 ரூபா 2500 சம்பளமே கொடுக்குறான். சிறையில் அவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குதுங்க. ஏன் ஒரு கொத்தனார் பெரிய ஆளுக்கு 1500 ரூபா சம்பளம் கிடைக்கும் போது, ஒரு காவலருக்கு வந்து 1000 ரூபா சம்பளம் கிடைக்கும் போது, சிறையில் பணியாற்றக்கூடிய சிறைவாசிக்கு வந்து அவனுக்கு வெறும் 2500 ரூபா பர் மந்த்னா லேபர் ஆக்ட்லேயே வந்து பிடிச்சி போட்டலாம். அவனுங்களை அவன் வேலை செய்கிறான், லேபர் ஆக்டே மினிமம் வந்து உங்களுக்கு 10,000, புரியுதுங்களா? சிறைச்சாலையை பேசணும்னு ஆரம்பிச்சேன்னா சிறைச்சாலையில் அவ்வளோ அயோக்கியத்தனமும் அநியாயமும் அக்கிரமங்களும் தொடர்ந்து நடக்குது. ஒரு குட்டி உலகம்னு நினைக்கிறோம், அந்த உலகத்துக்குள்ள பல ஆயிரம் கோடிகள் டேர்ன் ஓவர் ஆகுது. மிகப்பெரிய ஆட்கள்லாம் உள்ள இருக்கிறான், புரியுதுங்களா? அவனை எல்லாத்தையும் பணத்தில் தான் வேலை பேசுகிறான். ஸோ சிறைன்றது சாதாரண விஷயம் இல்லை. சிறையில் பல கொடுமைகள் நடக்குது, கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியும். ரத்தம் என்ன சிந்ததை பார்த்து அடித்து துன்புறுத்துறான். நம்ம வெளியில் ஒருத்தன் காவல்துறை அதிகாரி பொதுமக்களை தொந்தரவு பண்ணாவே நம்ம 100 பிரச்சனையை போராட்டத்தை பண்ணுறோம். ஆனால் சிறைக்குள்ள 100 பேர் வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு சித்திரவதை அனுபவிக்கிறோம். இப்போ அந்த சிறை காவலர்களுக்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒருத்தர் கோயம்புத்தூரில் இப்போ போன சிறைத்துறை ஏடிஜிபியாக இருந்த
மகேஷ்குமார் தயாள் அவரை பாராட்டக்கூடிய விஷயங்கள் 2-3 இருக்குது. ஒன்று வந்து மனு வந்து போடுவாங்க. அப்போல்லாம் அந்த காலத்தில் மனு போடும்போது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைனில் நைட்டே போய் கியூ நிற்கணும் சிறைவாசியை பார்க்கணுன்னா. ஆனால் இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் எலக்ட்ரானிக் சிஸ்டம் கொண்டு வந்து டிஜிட்டல் இதில் கொண்டு வந்து அதை புக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்து ஆப்பு கொண்டு வந்து ஃபோன் சிஸ்டம் கொண்டு வந்து மிக திறமையாக அதை கையாண்டு இன்றைக்கி அதில் வந்து பல டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டுக்கு வந்து காவல்துறைக்கு சேரும். இந்த யார் லைன் நிற்கிறான் ஃபஸ்ட்டு யார் போகிறாங்களோ அதுக்கு காசுலாம் வாங்கிட்டு 5000 10,000 வாங்கிட்டுலாம் உள்ள விட்டவங்களாம் உண்டு. இப்போலாம் நிம்மதியாக இருக்கிறாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், புக் பண்ணால் கொடுத்துட்றான். எந்த சிறைவாசி வாரத்துக்கு 2 முறை நீங்கள் பார்க்கலாம். ஜெயிலில் நீங்கள் வழக்கறிஞர்களும் வந்து டெய்லி போட்டு பார்க்கலாம் மனுவை. இப்படி நிறைய ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தாரு. ஆனால் அந்த சிறைச்சாலையில் சாப்பாடுன்றது மிக கேவலமான கேவலம். பிச்சைக்காரன்னு கூட அவனுக்கு கூட நல்ல சாதம் தான் சாப்பிடுவான், கொஞ்சமாவது அழிவு போன சாப்பாடு. சாப்பாடே மோசம். நல்ல சாப்பாடு அரசாங்கம் கொடுக்குது, நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க. இதை விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் கையில் இருப்பாங்களாம் பாருங்கள். சிறைக்கு பின்னாடி பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அழிவு போயிருக்கு அந்த பொருட்கள் எல்லாம், பணத்தெல்லாம். சாப்பாடு குழப்பப்பட்ட அரிசி, பருப்பு, எண்ணெய், கேஸ் வந்து சும்மாவே ஒரு நாளைக்கு 20 கேஸ் திறந்து விட்டுருவாங்க கணக்கு இல்லாமல். எதுக்குன்னா அது யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. சிறைச்சாலையை மாதிரி ஒரு மோசமான ஒரு துறையை நம்ம பார்க்கவே முடியாது. அதே மாதிரி காவலர்களை வந்து இந்த அதிகாரியை முன்னிருந்த அதிகாரி என்ன பண்ணுறாருன்னா, கோயம்புத்தூரில் கொண்டு வந்து சென்னையில் போகிறது, சென்னையில் கொண்டு போய் கன்னியாகுமரியில் போகிறது, கன்னியாகுமரியில் கொண்டு வந்து மதுரையில் போகிறது, இப்படி எப்படியும் கொலாப்ஸ் பண்ணி வச்சு இந்த சிறைத்துறையே வந்து காவலர்கள் வந்து ஏதோ வேலைக்கு வரோன்ற ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்றதுனால தான் வராங்களே தவிர உள்ளார்ந்த மனசார அந்த சிறை காவலர்கள் வேலை செய்கிறதே கிடையாது. இப்போ வந்திருக்கிற டிஜிபியாவது தயவு செய்து அந்த சிறை காவலர்களுக்கு ஒரு விடிவை கொடுங்க. நான் கடந்த முறை இருந்த ஏடிஜிபிட்ட நான் சங்கசாட்ட சொன்னேன். அப்போ 3 வருஷம் இருந்தால் பண்ணலாங்க. நான் சார் ஒரு பெரிய கொலாப்ஸ் நடந்திருக்குது சிறைத்துறையில். இன்னும் பெரிய பெரிய தப்புகள் வந்து காவல்துறையிலே வந்து உடந்தையாக இருப்பாங்க சிறை காவலர்கள். அதனால் தயவு செய்து அவங்க எங்கே கிடக்காங்களோ அங்கே கொடுத்து விடுங்க. அங்கே தப்பு நடந்தால் நீங்கள் சிறைக்குள்ளேயே சிறை அந்த மாவட்டத்துக்குள்ளே அவர்களை மாற்றுங்க. அப்படி இல்லைன்னா ஜோனலில் மாற்றி விடுங்க. அதை விட்டுட்டு ஒருத்தன் கன்னியாகுமரியில் வீடு மாசம் மறந்துட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை மறந்துட்டு இங்கே உட்காந்துருக்கான். அவனுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு நாள் நீங்கள் எந்த ஒரு கன்னியாகுமரி போய்ட்டு வருவீங்க? போகிறதுக்கே ஒரு நாள் போயிடும். இப்படி பல சிரமங்கள் இந்த காவலர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்கவே காவலர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்சு சந்தீப் ராய் ரத்தோர் டிஜிபி அவர்கள் இது போன்ற பிரச்சனையை உடனடியாக அவர்களுக்கு நீங்கள் வந்து பதவி வைத்துட்டீங்க, இம்மிடியட்டாக வந்து அவர்களுக்கு இங்கே மாறுதல் கேட்குறாங்களோ தயவு செய்து கொடுங்க. அதே மாதிரி மருத்துவமனை மிக மோசமான மருத்துவமனை. நான் இப்போ சமீபத்தில் திருவல்லிக்கணியில் ஒரு இன்ஸ்பெக்டர் கைது பண்ணாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த இன்கம் டேக்ஸ் அவன் தம்பியும் ஆஃபீஸரு கைது பண்ணாங்க. அவன் ஹாஸ்பிட்டலில் மிக பிரமாதமாக சந்தோஷமாக இருந்தாங்க. ஜாலியாக பெட்டு போட்டுக்கிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் ஏமாற்றிட்டு வந்தான். ஆனால் அந்த சிறையுடைய ஜெயிலர் இருக்கார் இல்லையா, அப்போ பிரச்சனை நான் ஒன்றில் சொல்கிறேன், அவனை தண்டனை கொண்டு வராங்க. அந்த தப்பு பண்ணவன் அவன் சந்தோஷமாக இருக்கிறான். சாந்தகுமார் ஜெயிலர் அவருக்கு எல்லா விதமான வசதியும் பண்ணி கொடுக்குறாரு. நான் நேரடியாகவே கேட்டேன். எல்லாரும் நான் பிலால் மாணிக்லேருந்து எல்லா அதிகாரியும் அந்த சிறைவாசிகள் இருந்தாங்க. நீங்கள் சரி பெரிய தப்பு சார், எங்களுக்கு வந்து சாதாரண சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நல்ல படுக்கிறதுக்கு கூட சில துணிமணி கொடுக்க மாட்டேங்க, பெட்ஷீட் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒருத்தன் நாங்கள்லாம் வந்து பொதுமக்களுக்கு ஏதாவது இடைவெளி ஏற்பட்டால் அதை எதிர்த்து போராடி வந்திருக்கீங்க, எங்களுக்கே இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்க. மிஸ்டர் சாந்தகுமார் சார், நீங்கள் வந்து ஐஓஇர்களும் ஃப்ராடும் கேப் மாதிரியும் முடிச்சவத்தையும் முள்ளவரையும் இவனெல்லாம் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சவன சௌரியமாக போட்டவன் நிம்மதியாக பார்த்து வச்சுருக்கீங்க. அப்போது பணம் இருக்கிறவனுக்கு ஒரு நீதி, பணம் இல்லாதவனுக்கு ஒரு நீதி, சமூகத்துக்காக பாடுபடுறவனுக்கு ஒரு நீதி, சமூகத்துக்கு விரோதமாக செயல்படுறவனுக்கு ஒரு அநீதி. என்னங்க நடக்குது நாட்டில்? சிறைச்சாலை என்பது மிக கொடூரமானதுங்க. எனக்கு தெரிஞ்சு சிறைவாசிகள் வந்து நான் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாள். நான் ஜெயிலில் எப்போவுமே எனக்கு வந்து ஜெயிலுன்னா நான் வந்து ஏதோ டூருக்கு போகிற மாதிரி கிளம்பிடுது. ஏன்னா இவங்க போட்டு நமக்கு அமிச்சிட்டானுங்க. எனக்கு இப்போ நேற்று கூட தோணுச்சு, ஜெயிலில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் காப்பாற்ற வேண்டியிருக்கு. தம்பி கேட்டாப்புள்ளே நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்குது. எப்படியாவது சிறைச்சாலையை பற்றி நம்ம பெரிய விஷயம் நம்ம உள்ளுக்குள்ளே சந்திச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 9 மாதம் சிறைச்சாலையில் இருந்திருக்கேன். இந்த செங்கல்பட்டு சிறைச்சாலை, இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் கொடூரம்னா கொடூரங்க. மனித உரிமை மீறல்கள் 24 மணி பூட்டி வச்சிருக்காங்க. ஒருத்தனை சாப்பாட்டுக்கு முறை திறந்து வைப்பானுங்க. 10க்கு 10 ரூம்ல அத்தனை பேர் 7 பேர் தங்குவான். இதெல்லாம் பெரிய மனித உரிமை மீறல். இந்த பழைய சிறைச்சாலை, மத்திய மாவட்ட சிறைச்சாலை, கிளை சிறைச்சாலை எல்லாத்தையுமே தயவு செய்து இழுத்து மூடிட்டு ஒரு மத்திய சிறைச்சாலையை நீங்கள் வச்சுருந்தா கூட ஓரளவுக்கு நியாயமாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய மனித உரிமை மீறல் எங்கே நடக்குதுன்னா, இப்போ மனித உரிமைனா ஆணையத்தில் நீங்கள் புகார் கொடுக்கலாமே, புகார் கொடுத்தீங்கன்னா யார் வருவா? அந்த கட்சி ஆட்சியில் அண்ணன் கண்ணதாசன் தான் வருவார். அவர் தான் மெம்பர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸு. அவர் வந்து ஜெயிலில் பார்த்து ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு பிரமாதமாக அது சாப்பாடுன்னு வாங்க. இதை மாதிரி கேவலம் இந்த ஜெயில் சிறைச்சாலையில் நம்ம போராட்ட வேண்டியது வெளியில் விட சிறைச்சாலை தான் நம்ம போராடணும். ஏன்னு கேட்டோம்னா, சிறைக்கு வரவன் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், தப்பு பண்ணவனும் இருப்பான், தப்பு பண்ணவனும் இருப்பான். ஆனால் அவனுடைய அடிப்படை உரிமைன்னு ஒரு மக்கள் கொடுத்துருக்குல்ல, இந்த கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்குல்ல, அவனுக்கான ரைட்ஸ், குற்றவாளியாக இருந்தால் கூட அவனுக்கான ரைட்ஸ்னு கொடுத்துருக்குது. அதை எங்கேயுமே இந்த சிறைச்சாலையில்
நியாயமானவருக்கு, ஏழ்மையானவருக்கு, சாதாரண மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைக்கு யாருக்குமே கொடுக்குறதில்ல சிறைச்சாலையில். பணம் இருந்தால், பதவியிலிருந்து வந்தவன் இருந்தால் அவனை பார்த்து சிறைச்சாலை இருக்குது. இந்த சிறைச்சாலை சீர்திருத்த துறையாகத்தான் இருக்கணுமே தவிர சீரழிந்த துறையாக இருக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய இது. ஓகே சார், உங்களுடைய போராட்டங்கள் வந்து தொடர்ந்து இந்த மக்களுக்கானதாக இருக்கணும். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி பிரதர், வணக்கம்.